ஹாய். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? 10 மினிட்ஸ் ப்ரோட்டீன் ஃபைபரோட ஃபுல்ஃபில்லாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் வீடு வந்து மெயின்லேயே இருக்கிறதுனால வண்டி நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். நான் வந்துட்டு ஒரு 3 முட்டை 2 பேருக்கு செய்கிறேன், ஓகேவா? 3 முட்டை எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் ஆனியனெல்லாம் ப்ரீப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்மளுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 3 முட்டைக்கு 2 மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு அதை எல்லாத்தையும் போட்டு பெப்பர் எவ்வளோ வேணுமோ போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க பீட்டரை வச்சு. நான் வந்து சும்மா கையில் அடிக்கிற பீட்டர் தான் வச்சுருக்கேன். இப்போ கல் காய வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போது என்னடா பண்ணுற ஆளை காணோம் நல்லா நினைக்க வேண்டாம். அங்கே பக்கத்தில் இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கணும் இல்லையா? நான் வந்துட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வீடியோவுக்கு வச்செல்லாம் பண்ணலை, சரிங்களா? முன்னாடியே வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணிச்சதுன்னா எனக்கு வந்து நேச்சுரலாக இருக்காதுன்னு தோணுச்சு. நான் வீட்டில் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணி காட்ட போகிறேன், சரிங்களா? 10 மினிட்ஸில் நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹெல்த்தியாக வேணும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களும் சரி, காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால தான் வந்துட்டு நான் பண்ணுறத உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வந்திருக்கேன். பெப்பர் தேவையான அளவு போட்டுச்சு, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பீட் பண்ணி அப்படியே 2 பேருக்குனாலும் தனித்தனியாலாம் விட தேவையில்லை. அப்படியே தோசைக்கல் பெருசாக இருக்கா, அப்படியே ஃபுல்லாக விட்டு பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே தோசைக்கல்லில் விட்டு விரவி விட வேண்டியது தான். இப்போ பாருங்களேன், நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் கொஞ்சம் வந்து தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சமாக, ரொம்ப ஆயில் போடக்கூடாது. ரொம்ப ஆயில் போட்டால் அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, சரிங்களா? அதனால் வந்துட்டு இப்போது அப்படியே வந்துட்டு தோசைக்கல்லில் எல்லாத்தையும் விட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிறது, ஏன்னா நான் ஒரு சொட்டு கூட விட மாட்டேன். ஏன்னா முட்டை வைக்கிற வேலை உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் நான் ஏன் வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதை ஏன் நாம் வந்துட்டு சிங்கில் போடணும், வேஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? நானும் வேஸ்ட் பண்ணுவேன், நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னால் முடியாதப்பெல்லாம் வந்துட்டு எது வேஸ்ட் ஆகுது என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அது அது பாட்டுக்கு அது வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நல்லா இருக்கிறப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும் இல்லையா? நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும், அதுக்காக தான், சரிங்களா? அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சா? இப்போ அதை மூடி போட்டு நாம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரம் கருகிரும் இல்லையா? அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டுருவேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணுங்கிறதுக்காக, அதாவது காரம் உப்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே வந்து மிளகு இன்னும் கொஞ்சம் தூவி விட்டு உப்பும் கொஞ்சம் தூவி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நான் வந்து இது அதான் சொன்னேனே, நான் வந்து வீடியோக்காக எதுவும் பண்ணல. நான் வீட்டில் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ண போகிறேன். அந்த பாத்திரத்தை கழுவணும், எண்ணெய் காலி ஆகிடுச்சு. அதனால் அந்த பாத்திரத்தில் இருக்கிறத ஃபுல்லாக வடிச்சிட்டேன், சரிங்களா? அதனால் வடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன்னா இப்போது வந்துட்டு நான் இட்லி பாத்திரம் மூடி இருக்கு இல்லையா, அதை போட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போதும். 3 நிமிஷம் விட்டுச்சுன்னா அது நல்லா உள்ளேயும் வெந்துடும். 3 நிமிஷம் கூட தேவையில்லை, 2 மினிட்ஸ் தான். ஏன்னா ரொம்பலாம் எக்கை வந்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. அதோட ப்ரோட்டீனெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும்னா ஆஃப் பாயிலில் தான் சாப்பிட்றது தான் எக்கு நல்லது. ஆஃப் பாயிலில் சாப்பிட பிடிக்காதவங்க தான் ஃபுல் பாயிலாக செஞ்சு சாப்பிட்ணும். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆம்லெட்டையே வேக வைக்கிறேன். ஏன்னா உள்ளே ஆனியன் நல்லா இருக்கிறதுனால. ஃபுல் பாயில்னால் 2 நிமிஷம்தான், சரிங்களா? அப்புறம் கூட வந்துட்டு பப்பாயா ஒரு 3 முட்டை போட்டு ஆம்லெட் போட்டு அதை ஆஃபாக கட் பண்ணி வச்சுக்குவேன்.
அப்புறம் பப்பாயா வந்துட்டு 1.5 கேஜ் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வந்து 3/4 கேஜ் கட் பண்ணி 2 பேர் சாப்பிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா பப்பாயா மட்டும்தான். ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்துட்டு சண்டே இல்லையா, சண்டே வந்து இது என்னது நுரையீரல் கிரேவி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் பண்ணி ஃபிஷ் குழம்பெல்லாம் வச்சுருந்ததுனால அன்றைக்கி சீட் டே. கொஞ்சம் டயட்டில் இந்த மே 1லேருந்து தான் டயட் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் வந்துட்டு அன்றைக்கி சாப்பிட்டாச்சு இட்லி தோசையோட. அன்றைக்கி டயட்டை பெருசாக ஃபாலோ பண்ணல, சரிங்களா. அதனால் நேற்று காலையில் ஹெவியாக எடுத்துக்க மாட்டேன். மண்டே காலையில் நம்மளுக்கு ஹெவியாக தேவையில்லை, சரிங்களா. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு நேற்று தான் சண்டே, நேற்று பண்ணதை இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். நேற்று காலையில் வந்து நான் பப்பாயா சாப்பிட்டேன், சரிங்களா. பப்பாயா சாப்பிட்டுட்டு மதியம்தான் வந்து ஃபிஷ் குழம்பும் நுரையீரலோட கிரேவியும் வச்சு சாப்பிட்டேன். அது மீதி இருந்த 3/4 கேஜ் இருக்கு இல்லையா, அதை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி மேலே பெப்பரும் உப்பும் போட்டோம்னா இன்னும் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி விட்டால் இன்னும் டேஸ்ட் வரும். அது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால வந்து நான் பெப்பரும் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன், சரிங்களா. பெப்பரும் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பிளேட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. நாம் வந்து என்ன தான் பண்ணி கொடுத்தாலும் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு சாப்பாடு விஷயத்தில் நமக்கு வந்து பிளேட் பண்ணி வைக்கிற ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். நம்ம இதை சாப்பிட்லாம், சாப்பிட பிடிக்காதவங்க கூட நம்ம சாப்பிட்லான்னு தோணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பிளேட்டிங் பண்ணுறது. நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணும். நம்மளுக்கே வந்து ஒரு கடைக்கு போனோன்னா அந்த ஆம்பியன்ஸு, அவங்க கொடுக்குற விதம், அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த ஒரு விதத்துலேயே வந்து பிடிக்காதவங்க கூட அதை ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பப்பாயாலாம் அவ்வளோ இஷ்டம் கிடையாது, சரிங்களா. ஆம்லெட் சாப்பிடுவாங்க, பழம் வந்து இஷ்டம் கிடையாது. எனக்குமே ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனால் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸோ இல்லை ஸ்வீட்னஸோ கொடுக்குற எக்ஸ்ட்ராவாக, அதாவது உப்பு காரம் மிளகுத்தூள் போடுறப்போ அது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசப்படும் இல்லையா, அப்போ சாப்பிட்றலாம். அப்படி தான் நான் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் வந்து வீடியோக்காகவோ இல்லை இதெல்லாம் எடுக்கல. அதனால தான் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கேப்பெல்லாம் விழும். என்ன சொல்கிறது, அந்த அடுப்பெல்லாம் கூட தெரியாது. அதையெல்லாம் நான் எடிட் கூட பண்ணலை. ஏன்னா அது வந்துட்டு நேச்சுரலாக இருக்காதுங்கிற மாதிரி எனக்கு ஃபீலு. நீங்கள் தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா நான் மே 8 தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி, இது அதாவது 4 இயர்ஸ்க்கு பேக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான். ஒரு 2-3 வீடியோ போட்டதில் அது வந்து அப்புறம் வேறு ப்ராப்ளம்னால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது திடீர்னு தான் வந்திருக்கேன், பண்ணியிருக்கேன். பிளேட்டிங் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்டில்